கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கருணை ஞாயிறு ஆராதனைக்கும் மற்றும் தமிழ் வருடாந்திர மாநாட்டு ஞாயிறு ஆராதனைக்கும் உங்களை அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக வாருங்கள், நாம் அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் கூட நாம் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதை முன்னிட்டு சற்று நேரம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளான வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சற்று நாம் ஆராய்ந்து அதை அறிந்து நம்மளிடத்துல காணப்படுகிறதான பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள், பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நாம் இந்த நேரத்தில் அமைதலாக இருந்து அறிக்கை செய்வோமாக. பிதாவே, இந்த காலை நேரத்தில் கூட நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறதான எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன் நீராக இருக்கிறேன். உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாங்கள் அறிக்கை செய்திருக்கிற எங்களுடைய எல்லா பாவத்திலிருந்து எங்களுக்கு பரிபூரண விடுதலை கொடுத்து எங்களை பரிசுத்த பாதையில் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்களோடு இணைந்து இருக்கவும், உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ளவும், ஆண்டவரே இந்த பரிசுத்தத்திலே வளரவும், எல்லா பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மேற்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு, பரிசுத்த ஆவியுடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாங்கள் மறுபடியுமாக நாங்கள் செய்ததான பாவங்களை விழுவாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையை முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு கர்த்தர், இயேசு ஒருவரே எங்களுக்கு வழி என்று சொல்லி எங்களை முற்றும் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே.
மகிமையின் தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆட்சிமை நிறைந்த தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மன்னாதி மன்னனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. மகிமையின் தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya. ரிகலபலா ரிபாபா ரிகனமனா. ஓ தூய ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆண்டவரே கடந்த 5 மாதமாக எங்களை வழிநடத்தின இம்மானுவேலே தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இந்த 2020ல கர்த்தாவே விசேஷமாக இந்த லாக்டவுன்ல இதுவரை வழிநடத்தின எபினேசரை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. கடந்த 2 மாதமாக எங்களை வழிநடத்தி வந்த இம்மானுவேலே தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் ராஜாவே. இந்த லாக்டவுன்ல எங்களோடு கிருபையாக இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்த எபினேசரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நீர் எங்களுக்கு எல் ஷடாவின் தேவன் நீராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் கூட சுவாமி எங்களுக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்து உங்களை ஆராதிக்க கொடுத்து வந்த இந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையோட ஆவியினுடைய வழிநடத்துதல் கடந்து வரும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில சங்கீதம் 95 வசனம் 6 பிரகாரம் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியில கடவோம் வாரும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிற உங்களுக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உங்களை ஆராதிக்க எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை நடத்தும் அப்பா. எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒரு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மகா பெரிய தேவன் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே வாருங்கள் இந்த நேரத்தில் கூட நாம் நின்ற வண்ணமாக தொடர்ந்து தேவனை நாம் துதித்து ஸ்தோத்திரிப்போமாக. நாம் நின்ற வண்ணமாக முதலாவது பாடலை நாம் பாடுவோமாக. கைகளை தட்டி உற்சாகமாக நம்முடைய ராஜாதி ராஜனை நாம் ஆராதித்து அவரை ஸ்தோத்திரிப்போமாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on, கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody, put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம் வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா?
பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டியே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பிரியமணி, நாம் தொடர்ந்து இந்த இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். அந்த நேரத்தில் நாம் ஜெப சிந்தியோடு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தர் நம்மை நடத்தும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோமாக. Hallelujah, Hallelujah, சர்வவல்லவர் ஆளுகிறார். Hallelujah, தூயரே, தூயரே, சர்வவல்லவர்
பாத்திரரே துதி உமக்கே ஓ நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் இந்த வேளையில ஜெப சிந்தனை அமர்ந்து கொள்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் சோலமன் தங்கையா அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவாராக. அன்பான திருச்சபை மக்களே, நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த காலை பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஜூன் மாதத்திலே முதல் பரிசுத்த கால வேளைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. கடந்த 5 மாதங்கள் எங்களோடு இருந்து, குடும்பங்களோடு இருந்து, சபையோடு இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி சோசம். இந்த கால வேளையிலே குடும்பமாக இல்லங்களிலே நாங்கள் இருந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்தவும் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினீர், இனிமேலும் நீர் வழி நடத்துவீர். எங்களுக்கு நீர் எபனேசரா இருப்பதற்காக உமக்கு நன்றி சோஸ்ரமையா. உள்ளத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் துதித்து சோஸ்திரித்து ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், இரக்கத்தின் தேவன், எங்கள் நினைவாய் இருக்கிறீர். எங்களை பகல் கண் விழித்து காக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சோத்திரமையா. இதோ இந்த காலங்களிலே உங்களுடைய பந்திக்கு முன்பதாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய பந்தியை நீ பரிசுத்தப்படுத்தி எங்களையும் நீ பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களை திறந்து உமக்கு முன்பதாக நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் உமக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறோம். நீ ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களை சுத்திகரிக்கிறவரா இருப்பதற்காக சோத்திரம். உங்களுடைய இரத்தம் மாத்திரம் எங்கள் பாவங்களை கழுவும் என்று சொல்லி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையார் மக்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிப்பீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவி நிறைவிலே எங்களை நிரப்பி அபிஷேகத்தோடு தேவ வல்லமையோடு தொடர்ந்து வழி நடத்துவீராக. இன்றைக்கு மாநாட்டு ஞாயிறென்று நாங்கள் அனுசரிக்கும் பொழுது இந்த மாநாட்டை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாநாட்டின் தலைவர், எல்லா சபையின் போதகர்கள், எல்லா சபையின் ஊழியங்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த மாநாட்டை கூட இந்த மலேசியா தேசத்திலே ஒரு கலங்கர விளக்காக வைத்து
அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்குள் நாங்கள் சேர்க்கும்படியாக கிருபை தருவீராக. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாளிலே கல்லூரியிலே படிக்கிற ஒவ்வொரு போதக மாணவிக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை பலப்படுத்தி தொடர்ந்து ஏற்ற காலங்களிலே முழு நேர ஊழியமாய் உமக்கென்று சேவை செய்ய கிருபை அளிப்பீராக. இன்னும் அநேக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பணிக்கும் சேவைக்கும் அவர்களை ஒப்பு கொடுக்க வாலிபர்களோடு நீர் பேசி அவர்களை ஆயத்தப்படுத்த அழைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த லாக்டவுன் நாட்களுக்காக நன்றி. ஒரு நோக்கத்தோடு எங்களை இல்லங்களிலே நீர் வைத்திருக்கிறீர். இந்த நாட்களிலே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும், தேவ பயத்துக்குள் நாங்கள் ஜீவிக்கவும், உம்முடைய வருகைக்குள் நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட நாட்டிலே எங்களை வழி நடத்தி வருவதற்காக சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த CMO நீக்கப்பட்டு சபைகள் திறந்து நாங்கள் சுதந்திரமாய் ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க கிருபை செய்வீராக. இந்த நாளிலே போதகர் மூலமாக எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. பெருமையாக வந்து நிறைவாய் செல்வதற்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து வழி நடத்தும். தொடர்ந்து தகப்பனே, ஆராதனை முழுவதும் உடைய ஆவின் பிரசனத்திலே எங்களை நிரப்பி வழி நடத்துவீராக. துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த ஜூன் மாதத்துல பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் நீங்கள் யாரும் இருக்கிறீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிலுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். ஜூன் மாதத்துல பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த ஜூன் மாதத்துல பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற இந்த அன்பான சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சகோதரர்களை என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தேவ ஆவியினுடைய ஆசீர்வாதம் வல்லமையாக கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய எல்லா ஆவிக்குரிய தேவைகளையும் எல்லா விதமான மற்ற தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. ஆவியான தேவனே, உங்களுடைய அபிஷேக வல்லமை மழையை போல இன்னும் அதிகமாக இந்த மகனுடைய வாழ்க்கையில பொழியத்தக்க கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் இல்லற வாழ்க்கையில காணப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த வாலிப பருவத்துல கூட உங்களை அதிகமாக நினைவு கூற கர்த்தர் நடத்துங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய ஒளி எப்படி இருக்கும்படி உங்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தமிழ் மந்திரி திருச்சபை கமலாபாத்தா சார்பாக, உக்கரானக்கூடு சார்பாக மற்றும் அங்கத்தினர் ஒவ்வொரு சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் அனைவரும் இந்த நேரத்தில் வேத வாசிப்புக்கு நாம் எழுந்து நிற்போமாக. இந்த காலை ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது யோனா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய. யோனா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய.
அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். 3வது வசனம், சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. 4வது வசனம், நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் அனைவரும் தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். சத்திய வசனத்தை நாம் கேட்காததற்கு முன்பதாக வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கடவுள் நம்மோடு இடைப்படணும், ஆண்டவர் நம்மோடு பேசணும் என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி ஜெபத்தில் ஒப்பு கொடுப்போமா. அன்புள்ள தேவனே, உடைய வசனம் எங்களுடைய பாதைக்கு தீபமும் எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உடைய வசனம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. இந்த நேரத்தில் உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. விசேஷமாக இந்த யோனா 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளான வாழ்க்கை இன்னும் கட்டப்பட ஆண்டவர் எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, என்னை உங்களுடைய சுருப்பை நாம் மறைத்துக் கொண்டு தேவனை வெளிப்படுவீராக. என்னுடைய வாயில தேவன் உங்களுடைய வார்த்தைகளை வைத்து அப்பா இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்து நமக்கும் அவருக்கும் நல்ல ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். அந்த உறவுக்காக ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அல்லது அவரை பின்பற்றி வாழ்கிற ஜனங்களாகவும் மற்றும் தேவன் நமக்கு கடவுளாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் தியானிக்கலாம். இந்த உறவு உறுதியாய் நிற்கிறதுக்கு, இந்த உறவுல நாம் வேரூன்றி வளர்கிறதுக்கு, இந்த உறவுல நாம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை கட்டப்படுகிறதுக்கு ஆண்டவராகிய தேவன் பலவிதமான நுணுக்கங்களை பலவிதமான வழிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு வழியானது என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜெபம். ஜெபம் ஜெபம் ஜெபமானது அன்பான தேவ ஜனங்களே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் மிகவும் பங்கை ஆற்றுகிற ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்ப ஜெபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி என்றால் நீங்களும் நானும் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். நீங்களும் நானும் இந்த நாட்களில் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் அல்லது ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் நானும் கொடுக்கிறோம் என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்று சொல்லும் பொழுது நாம் இந்த நாட்களில் லாக்டவுன் பண்ணப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறோம். இந்த சூழ்நிலையானது நமக்கு கடவுள் இன்னைக்கு அகில உலகத்தையே என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா இப்பொழுதுதான் அரசாங்கம் ஒரு சில பேருக்கு வேலைக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த லாக்டவுன் ஆரம்ப காலத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா நமக்கு நிறைய நேரங்கள் உண்டு. பிரியமான இந்த நிறைய நேரங்கள் உண்டு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த லாக்டவுன் முன்னுக்கு பார்க்கும் பொழுது நமக்கு அநேக கமிட்மெண்ட் இருந்தது, அநேக பொருத்தனைகள் இருந்தது, செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருந்தது, ஊழியங்கள் இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் பத்தல, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது பார்க்கலாம். ஆனா இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது நிறைய நேரம் இருக்கிறது. ஆனா நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபித்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அப்படி நம்ம ஜெபிக்காவிட்டால் அன்பான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஒரு முக்கியமான காரியத்தை யோசிக்க வேண்டும். ஜெபத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த இடத்துல நான் இன்னொரு காரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜெபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம
ஒரு நாளைக்கு சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவுக்கும் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து நான் பேசவில்லை. நாம் வீட்டை விட்டு வேலைக்கு அல்லது கடைக்கு அல்லது நம்ம வேலை செய்யற இடத்துக்கு போகும் பொழுது நம்முடைய பிரயாணத்திற்காக ஜெபிக்கிறோம் தெரியுங்களா, அதை குறித்து நான் பேசவில்லை. நமக்கு ஏதாவது ஒரு தேவை வரும் பொழுது, ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம் தெரியுங்களா, அதை குறித்து நான் பேசவில்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை பலப்படுத்துகிறதுக்கு, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை கட்டப்படுகிறதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து வளர்ந்து வருகிறதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு சம்பாஷிக்கிறோம், தொடர்பு கொள்ளுகிறோம் என்று சொல்லிதான் நான் கேட்க வருகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் இந்த ஜெபம் என்ற ஒரு 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 டூலை, ஒரு கருவியை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நான் இந்த நாட்கள்ல விசேஷமா இப்பொழுது நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையில அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த ஜெபமானது ஏன் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறது? ஜெபமானது ஏன் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக இருக்கிறது? யோனாவுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் எடுத்து காட்ட ஆசைப்படுகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. யோனா 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பிரியமான தேவ ஜனங்களே, யோனா தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அதாவது ஆண்டவராகிய தேவனை சற்று முன்பு நான் சொன்னது போல, ஆண்டவர் இந்த யோனாவுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்து வந்தார். ஒரு பெரிய விடுதலை கொடுத்து வந்ததை நம்ம பார்க்கலாம். எதிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவ ஜனங்களே, 2ஆம் வசனத்துல, யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை எழுதப்பட்டிருக்கிறது. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்ப யோனாவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எப்படி ஜெபித்திருக்கிறார் சொல்லி பார்க்கும்போது, யோனா ஒரு பாதாளத்தின் சூழ்நிலையிலிருந்து, ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து, ஒரு பயங்கரமான மரணத்தின் ஒரு மரண காரியத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறதை, தேவன் இந்த பாதாளத்தில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிற காரியத்தில் இருந்து ஆண்டவர் செய்த காரியத்திற்காக ஆண்டவர் இடத்துல யோனா ஜெபிக்கிறார். எதற்கு ஜெபிக்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் இந்த பாதாள வயிற்றில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். அப்ப அந்த ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து ஆண்டவர் காப்பாத்துறதுக்காக யோனா தேவனுக்கு என்ன செய்றாருங்க, யோனா தேவனுக்கு என்ன செய்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்றார். நன்றி செலுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி செலுத்துகிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவ ஜனங்களே, இந்த யோனா ஆனவர் முதல்ல என்ன சம்பவம் நடந்துன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த போதிலும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நினிவேக்கு போச்சுனாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி தர்ஷீசுக்கு கப்பலை ஏறி ஓடி போனார். அப்ப தர்ஷீசுல போகும்பொழுது கப்பலை என்ன செஞ்சாங்க, ஒரு சில ஆபத்துகள் வருது. அந்த நேரத்துல பாருங்க என்ன நடக்குது, கப்பல்ல இருந்து அவரை தூக்கி தண்ணியில போடுறாங்க. தண்ணியில போடுகிற ஒரு சம்பவம், அல்லது சமுத்திரத்துல தூக்கி அவரை போட்ட காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்ப போடும் பொழுது என்ன நடக்குது என்றால், ஒரு மீன் அவரை முழுங்குது. ஒரு மீன் முழுங்கி அவர் மீன் வயிற்றுக்குள்ள சென்று அந்த வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்தார், விண்ணப்பம் செய்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். விண்ணப்பம் செய்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமான இந்த இடத்துல பாருங்க, இந்த யோனா 1ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது, யோனா ஜெபம் செய்யல. யோனா தூங்கிக்கிட்டு இருந்தார். யோனா எப்படி இருந்தாரு,
தூங்கிக்கிட்டு இருந்தார். வாசிக்க கேட்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரன் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் ஏறி எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரையில் ஆனான். அயர்ந்த நித்திரையில் ஆனான். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். இந்த கப்பலானது கடல்ல போகும் பொழுது பெரிய ஆபத்து வந்ததுங்க. பெரிய ஆபத்து வந்தது. அந்த ஆபத்து நேரத்துல கப்பல்ல வேலை செஞ்ச ஒவ்வொரு என்ன செய்றாங்க, அவங்க தேவனை நோக்கி பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆனா யோனா என்ன பண்ணாரு? தூங்கிக்கிட்டு இருந்தாரு. யோனா என்ன பண்ணாரு? தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல முன்னுக்கு பார்க்கும்போது யோனா ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணாத ஒரு மனுஷனா இருந்தான். தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனா இருந்தான். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன நடக்குது? அவனை சமுத்திரத்துல எடுத்து போட்டாங்க. தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட பிறகு என்ன செய்யறான்? ஆண்டவர் தூக்கி அந்த அவனை தூக்கி போட்ட பிறகு இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மீன் வந்து அவனை முழுங்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல இருந்து, அதாவது பைபிள்ல எழுதியிருக்கிற 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாதாள வயிற்றிலிருந்து ஆண்டவர் யோனாவை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல யோனா என்ன செய்றாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஒரு ஸ்தோத்திர ஜெபமா இருக்கிறது. நன்றி உள்ள ஒரு ஜெபமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அப்ப இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்களும் நானும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நீங்கள் நானும் ஒரு காரியத்தை இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். என்ன காரியம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோனாவோட வாழ்க்கையில 1வது ஜெபிக்காம இருந்தான். கடவுளை விட்டு ஓடி போனான். தேவனை விட்டு ஓடி போனான். சொந்த வழியில வாழ ஆரம்பித்தான். ஆனா ஆண்டவர் அவனை என்ன பண்ணாருங்க? கடவுள் யோனாவை என்ன பண்ணாருங்க? அவனை ஜெபிக்க வைக்கிறார். அவனை ஜெபிக்க வைக்கிறார். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வைக்கிறார். தேவனை நோக்கி பார்க்க அவர் வைக்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல உண்டு பண்ணுகிறவர் அவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, யோனா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எழுதியிருக்கிறது போல நீங்களும் நானும் இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இரவும் பகலும் நம்ம ஜெபிக்காம யோனாவை போல நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோமா? ஜெபிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா? ஜெபிக்கிறதுனா தூக்கம் வருகிற ஒரு காரியமா இருக்கிறது சொல்லிக்கிட்டு வருமா? ஜெப காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற காரியத்துக்கு, உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்லது நம்முடைய சொந்த இஷ்டத்திற்கு அந்த சொந்த வழியில வாழ்கிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். நீங்கள் நான் இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில், அதாவது இப்பொழுது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நீங்களும் நானும் அதிகமா ஜெபிக்கணுங்க. நீங்கள் நான் இந்த நாட்கள் அதிகமா ஜெபிக்கணும். பிரியமான தேவ ஜனங்களே, நான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் முன்னுரையில் சொல்லியிருந்தேன் இல்ல, லாக்டவுன் முன்னுக்கு ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியல? நேரம் இல்லை. இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும், அந்த பொறுப்பை செய்யணும், இங்க போகணும், அங்க வரணும், முதலாளிக்கு பதில் கொடுக்கணும், இந்த இடத்துல எந்த காரியம் செய்யணும், வீட்டுக்கு வந்தா வேலை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இன்னைக்கு கடவுள் 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாரு. கடவுள் இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு அநேக பேர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னது? லாக்டவுன் இஸ் போரிங். லாக்டவுன் இஸ் பாட். பிரியமான, நம்ம இருதயம் எங்க இருக்குது பாத்தீங்களா? நம்முடைய இன்னைக்கு வாழ்க்கை, நம்முடைய வாஞ்சி எங்க இருக்குதுங்க? காரணம் சொல்லிக் கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறோம். காரணம் சொல்லுகிறவன் சாதனை படைக்க மாட்டான். முயற்சி எடுக்கிறவனா இன்னைக்கு வாழ்க்கையில மேம்படைவான். முயற்சி எடுத்து வருகிறவன் தான் ஆண்டவர் உயர்த்துகிறவர் அவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி யோனாவை அவனை நோக்கி பார்க்க வைத்தாரு? தண்ணில சமுத்திரத்தில் தூக்கி போடுகிற ஒரு சூழ்நிலையை கடவுள் இந்த இடத்துல அனுமதித்து பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் அதே ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு? யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள அனுப்புகிறத நம்ம பார்க்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, அதுதான் யோனா சொல்றாரு, பாதாள வயிற்றிலிருந்து.
ஆண்டவர் நம்மை ஜெபிக்க அழைக்கும் பொழுது நீங்கள் நான் ஒப்பு கொடுத்து போகணும். தேவன் உங்களையும் ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போகணும். ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக இடைவிடாமல் ஜெபியுங்கள். கர்த்தரிடத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். நேரம் இல்லைன்னா நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்களும் நான் என்ன செய்யணும் என்றால் முயற்சிகள் எடுக்க வேண்டும். முயற்சிகள் எடுத்து நாம் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி போட்டிருக்கிறது. அப்ப கடவுள் உங்களுக்கு எனக்கு இந்த ஜெபத்தை காரியத்தை கொடுத்திருக்கின்றால் ஜெபிக்கணுங்க. ஜெபிங்க. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்துல தரித்திருங்க. யோனா போல ஓடி போக கூடாது. யோனா போல ஓடி போக கூடாது. ஓடி போனோம் என்றால் கடவுள் நம்மளை திட்டம் போட்டாங்கன்னா கொண்டு வருவார். இப்படிதான் கொண்டு வருவார். சுலபமான சூழ்நிலையை கடவுள் அழைப்பார். கீழ்ப்படியாவிட்டால் கஷ்டமான சூழ்நிலைகளை அனுமதித்து ஆண்டவர் நம்மை அவருக்கு நேராக கூட்டிட்டு வருவார். ஜெபிப்போமா? தேவனுடைய அழைப்பு கடவுள் நம்மை ஜெப வீரராக அழைத்திருக்கிறார். ஜெபத்துல தரித்திருப்போம். 2வது காரியமாய் நாம் வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டேன், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது, எல்லாம் புரண்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை யோனாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். யோனா நினிவேக்கு போகாம தர்ஷீசுக்கு ஓடி போனார். ஓடி போறதுக்கு என்ன செஞ்சான்னு சொல்லி பார்க்கும் பொழுது கப்பல்ல ஏறி உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தார். கப்பல் தண்ணீர்ல சமுத்திரத்துல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பாருங்க, ஒவ்வொரு சம்பவமாய் நடக்குதுங்க. ஒவ்வொரு சம்பவமா நடக்குது. முதல் சம்பவம் என்னதுங்க? 4வது வசனத்தை வாசிப்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். இந்த கப்பல் சமுத்திரத்துல தண்ணியில கடந்து போய்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்றாரு? முதலாவது காரியமாய் அந்த பிரயாணத்துல கடவுள் ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறார் அல்லது ஒரு தடையை கொண்டு வருகிறார். என்ன தடைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரும் காற்று வருகிறத நம்ம பார்க்கலாம். 2வது காரியமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த சம்பவத்துல இன்னும் அவருடைய கிரியைகளை காண்பித்துக் கொண்டு வருகிறார். எப்படி காண்பித்துக் கொண்டு வருகிறார் சொல்லி பார்க்கும்போது 5வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த கப்பல்ல வேலை செய்கிறவர்கள் அல்லது கப்பற்காரர்கள் என்ன செய்றாங்க? பயப்படுறாங்க. பயப்படும்போது என்ன நடக்குது? கப்பலில் இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் அல்லது சரக்குகள் எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில போடுறாங்க. தண்ணியில போட்டு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த காரியமா பார்க்கும்போது எல்லாம் என்ன செய்றாங்க? பயம் வந்துருச்சு. அவங்க தேவனிடத்துல எல்லாம் என்ன செய்றாங்க? பிரார்த்தனை செய்றாங்க. ஜெபம் செய்யற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, அது மாத்திரமல்லாமல் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது யோனாவை அவங்க பார்த்துட்டாங்க. அந்த வேலை செய்யற ஒருத்தர் பார்த்துட்டாரு, அவரையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க? ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? எல்லாருடைய பேரையும் நம்ம சீட்டு போடுவோம். யாருடைய பேரு அந்த சீட்டு போட்டு ஒரு தாளை அந்த சீட்ல இருந்து எடுப்போம். அந்த சீட்ல யாரு பேர் வருதோ அந்த நபரை என்ன செய்வோம்? கப்பல்ல இருந்து எடுத்து கடல்ல தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு போடுகிற காரியத்தை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்குது? ஒரு ஆளை எடுத்து தண்ணியில போடணும் அல்லது கப்பல்ல இருந்து எடுத்து தண்ணியில போடணும்னு சொல்லிட்டு 2வது சூழ்நிலை வருகிறத நம்ம பார்க்கலாம். பிரியமான அந்த இடத்துல வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது யார் பேர் வருகிறது? யோனா பேர் தான் வந்தது. இல்ல யார் பேர் வந்தது? யோனா பேர் தான் வந்தது. 7ஆம் வசனம், யோனா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவங்க சீட்டு போட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்ப யோனாவை என்ன செய்றாங்க? எல்லாரும் எடுத்து தண்ணியில போட்டுறாங்க, கடல்ல போடுறாங்க. கடல்ல போட்டப்பட்ட பிறகு
அடுத்து இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. 17வது வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தது. தண்ணியில அவனை போட்டுட்டாங்க. தண்ணியில போட்ட பிறகு அந்த இடத்துல இருந்து என்ன நடக்குது? ஆண்டவர் ஒரு மீனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். 4வது வசனத்துல யாரு இந்த சமுத்திரத்தின் மேல பெருங்காற்றை அனுப்புனது? கர்த்தர். பைபிள்ல போட்டிருக்கு ஆண்டவர் தான் அனுமதித்தார். 17வது வசனத்துல யார் இந்த மீனை அனுப்புனா? தேவன், கர்த்தர் தான் அனுப்புனார். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் யாரு அனுமதித்தார், யாரை உண்டு பண்ணினான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் உண்டு பண்ணினார். தேவன் தான் உண்டு பண்ணினவராக இருக்கிறார். என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல என்ன காரணம்? யோனா கடவுளுக்கு கீழ்ப்படியல. யோனா தேவனுக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியாததுனால இந்த இடத்துல இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யோனா 2வது காரியமாக என்ன ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் ஆளுகை செய்கிறவர், தேவன் அரசாளுகிறவர். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கரத்தை நீட்டி ஒவ்வொரு காரியத்தையும் செயலுக்குள்ள கொண்டு வருகிறவர் அவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க பிரியமான தேவ ஜனங்களே, 1ஆம் அதிகாரத்துல யோனா ஜெபிக்கல. 1ஆம் அதிகாரத்துல யோனா ஜெபிக்கல. ஆனா ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்? யோனாவை எப்படியாவது நினிவேக்கு அனுப்பணும், யோனாவை எப்படியாவது தேவனை நோக்கி பார்க்க வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கிரியை செய்கிறவர் அவராக இருக்கிறார். தேவன் ஆளுகை செய்கிறவர் அவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில யோசிக்கலாம், சிந்திக்கலாம். நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியத்தை குறித்து யோசிக்கலாம், சிந்திக்கலாம். சில நேரத்தில் பாருங்க, நம்ம ஜெபத்துல தரித்திருக்காம, ஆண்டோட சமூகத்தை தேடாமல், சொந்த வழியில வாழும் பொழுது, சொந்த வழியில் நம்ம கடந்து போகும்போது வெற்றி வருகிறதா, தோல்வி வருகிறதா? கண்டிப்பா தோல்விதான் வரும். 1வது காரியம். 2வது காரியம் பார்க்கும் பொழுது, நம்ம சொந்த வழியில கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்காம எப்படிப்பட்டதான சவால்கள் நம்மளை இன்னைக்கு மேற்கொள்கிறது, எப்படிப்பட்டதான ஆபத்துகள் நம்மளை நோக்கி வருகிறது, எப்படிப்பட்டதான போராட்டத்தை நீங்கள் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாருங்க இதில் அனுமதிக்கிறா? யாருங்க இதில் அனுமதிக்கிறா? கர்த்தர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்? என்ன காரணம்? தேவனை தேடாமல், தேவனிடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்காம, ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இல்லாம இருக்கிற சூழ்நிலையில பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதற்கு புறம்பாக கிரியை செய்கிறவர் அவராக இருக்கிறார். அதற்கு புறம்பாக கிரியை செய்கிறவர் அவராக. ஏன்? நம்மளுடைய வழிக்கு, நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு புறம்பாக கிரியை செய்கிறவர் அவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஜெபித்திருந்து செய்றோமா? நம்முடைய குடும்பத்துல இன்னைக்கு பாருங்க, அநேக காரியங்களை செய்யறதுக்கு நம்ம திட்டமிடுறோம். ஆண்டோட சமூகத்துல அமர்ந்து ஜெபித்து செய்றோமா? இன்னைக்கு திருச்சபை வளர்ச்சிக்காக, திருச்சபை காரியங்களுக்காக நீங்கள் நானும் பாருங்க, ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் செய்றோம். ஆனால் இது தேவனுடைய சித்தமா? ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிறோமா? தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபித்து நம்ம இந்த காரியத்தை செய்றோமா? நீங்கள் நான் முடிவெடுக்க வேண்டும். சில நேரத்தில் இன்னைக்கு அநேக சூழ்நிலை நமக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறது. காரியத்தை செய்து முடிச்சிடலாம், ஆனா சமாதானம் இருக்குதா? காரியத்தை செய்து முடிச்சிடலாம், ஆனா முடித்த காரியத்துல அது நிம்மதியான ஒரு காரியம் வருகிறதா? ஒரு ஆசீர்வாதமான பதில் வருகிறதா இல்லையா? நீங்கள் நான் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நான் இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் அவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நல்லா நான் படிக்கிறேன். நான் நினைத்திருக்கும்படியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்.
இன்னைக்கு கடவுள் என்ன முடிவெடுத்து வைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம முடிவு அல்ல, நம்ம தீர்மானம் பண்ணி இருக்கிற காரியம் அல்ல. அப்ப கடவுள் நினைத்திருக்கிறபடி நினைத்திருக்கிற காரியம் நடக்கணும். என்ன செய்யணுங்க? அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். கடவுள் நிர்ணயித்து வைத்திருக்கிற காரியத்தின் படி நடக்கணும். என்ன செய்யணுங்க? அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல பார்க்கும் பொழுது, பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. கடவுளுடைய சித்தம் நிறைவேறும் சொல்லிதான் ஜெபிக்கவே கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. ஆண்டோட சித்தம் நீங்க வாழ்க்கையில நடக்கணும்னா ஜெபிக்கணும். தேவ சித்தம் நீங்க குடும்பத்துல நடக்கணும்னா ஜெபிக்கணும். தேவ சித்தம் இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிறனா ஜெபிக்கணும். தேவனுடைய சித்தம் இன்னைக்கு இந்த மலேசியா தேசத்துல உலகத்துல வரணும்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? இல்ல யோனாவை போல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? அல்லது யோனாவை போல ஆண்டவரை விட்டு ஓடிக்கொண்டு சொந்த வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஒரு காரியம் இந்த யோனா புத்தகத்தின் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். கடவுள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஓடலாம், செய்யலாம். ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் என்ன செய்வாரு? அடைப்பார். கடவுளுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அடைக்கிறவர் அவராக இருக்கிறார். சவால்களை கொண்டு வருகிறவர் அவராக இருக்கிறார். போராட்டங்களை கொண்டு வருகிறவர் அவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுதோ, நீங்களான தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது, கர்த்தர் அவர் நினைத்தது, ஆண்டவர் அவர் தீர்மானத்தை வைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்கிறவர் அவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை அண்டர்லைன் போட்டுக் கொள்ளுங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஏன் சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நினைக்கிறதா நடக்கும். கர்த்தர் எதை முடிவு எடுத்து வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். கர்த்தர் உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அப்ப இரண்டாவது காரியம் ஏன் நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுங்களா? ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செய்யறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர் அவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியிலே ராஜரீகம் பண்ணுகிற அவராக இருக்கிறார். சங்கீதம் 93:1 பார்க்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஏன்? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ராஜரீகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறோம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியமாக திருப்பிக் கொள்ளுங்கள் மறுபடியும். யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பிரியமானவர்களே, இந்த 4வது வசனமானது ரொம்பவும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கிற வசனமாக இருக்கிறது. இந்த 4வது வசனத்திலிருந்து 2 காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். 1வது காரியம், யோனா தன்னுடைய ஜெபத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, நான் செஞ்ச, அதாவது உங்களை விட்டு நான் ஓடி போனேன், உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனேன், உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம போனேன். இந்த சூழ்நிலையில எனக்கு வந்த தண்டனை, நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லிதான் அவருக்கு வந்த தண்டனையை குறித்து சொல்லுகிறார். அப்ப எனக்கு கிடைச்ச தண்டனை தான் நான் இப்படியாக என்ன பண்ணேன்? தண்ணியில் எடுத்து போடப்பட்டேன், மீன் வயிற்றில் விழுங்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். இருந்த போதிலும் யோனாவுடைய நம்பிக்கை என்ன? யோனா எப்படின்னா செய்யறாரு? 4வது வசனத்தில் 2வது பகுதியில, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன், பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இங்க யோனா என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்த, அதாவது கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வந்த குறித்து அவர் என்ன செய்றாங்க? மனஸ்தாபப்படுறார். நான் தப்பு செஞ்சுட்டேன், மனஸ்தாபப்படுறார். ஆண்டவருக்கு முன்பதாக மனஸ்தாபப்படுறார். இருந்த போதிலும் மனஸ்தாபப்பட்டது மற்றும் அவர் அப்படியே விடல. அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுக்கு முடிவெடுக்கிறார். தேவனை நோக்கி பார்க்கிறார். ஏன் ஆண்டவரை நோக்கி அவர் இந்த இடத்துல பார்க்கிறார்? ஏன் இந்த இடத்துல அவர் சொல்லணும்?
நான் தள்ளப்பட்டேன், ஆகிலும் நான் என்னுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது நோக்குவேன் என்று சொல்லி ஏன் சொல்றாங்க? என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு முக்கியமான காரியம், நம்ம ஆண்டவரை விட்டு கடவுளுக்குடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்காம பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போயிருக்கலாம். ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு அமர்ந்திருக்காமல், தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம இணங்கி போகாம சொந்த வழியில போயிருக்கலாம். அதுதான் வாழ்க்கை, அதுதான் முடிவு கிடையாது. நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. கடவுள் போட்ட காரியத்துக்கு ஆண்டவர் கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிற திட்டத்துக்கு, தேவ சித்தத்துக்கு கடவுள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு போக வேண்டும். கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படணும். அப்ப இந்த இடத்துல யோனா என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல ஏன் நான் நோக்குவேன்னு சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, தேவன் மேல நம்பிக்கை வைச்சிருக்கிறார், ஆண்டவரை நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஏன் சொல்லி பார்க்கும்போது, கடவுள் இந்த சூழ்நிலையிலிருந்து பாருங்க ஓடி போனாலும் அவர் என்ன செய்யறாரு? கடல்ல போட வைக்கிறாரு, மீன் அனுப்பி காப்பாற்ற வைக்கிற, மீன் அனுப்பி மீன் வைத்துக் கொள்ள வைக்கிறாரு. எல்லா சம்பவம் நடக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்யறாருன்னு சொல்லி 2வது பாயிண்ட்ல பார்த்தோம். இந்த சூழ்நிலை ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறார், தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 5:7. சங்கீதம் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இந்த இடத்துல இந்த சங்கீதம் 5 சொல்லி பார்க்கும்பொழுது என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார்னா, ஆண்டவர் தான் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய முடியும். தேவன் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறதுனால, நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால, ஆண்டவர் இப்படியாக நமக்கு உதவி செய்வார், நம்மளை பாதுகாப்பார், நம் பாதுகாப்பு வழிநடத்தி கொண்டு வருவார் சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். ஏன் இதை எழுதுகிற சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான தேவ ஜனங்களே, இவருக்கு இவருடைய எதிராளிகள் இவர் மேல பொய் சாட்சி சொல்றாங்க, பொய் சொல்லி பழியெல்லாம் தூக்கி அவர் மேல போடுறாங்க. அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரத்துல ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாருங்க? தேவன் நம்பிக்கையாக இருக்கிறார், ஆண்டவர் நம்பிக்கையானவர் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். பிரியமானவர்களே, யோனாவும் அப்படிதான் ஜெபித்திருக்கிறார், யோனாவும் அப்படிதான் ஜெபித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் ஜெபிக்கணும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தோல்விகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம். ஒரு காரியம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவன் தான் நமக்கு நம்பிக்கை. நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கடவுள் ஒருவர் மாத்திரம் நம்மளை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு நம்ம இருக்கிற கடந்து போற எல்லா பாதைகளும் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும், வேற யாருனாலும் முடியாது. ஏன்? நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன் அவராக இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை கட்டி கொண்டு வருகிறவர் அவராக இருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானோட சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். மனுஷனால முடியாதது தேவனால் முடியும். மனுஷனால கூடாத காரியம் ஆண்டவர்னால எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடுகிற ஒரு காரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தரால முடியும், ஆண்டவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை கொடுத்து நம்மை கட்டி கொண்டு வருகிறவர் அவராக இருக்கிறார். நம்ம சொந்த வழியில பல முயற்சி எடுக்கலாம், தோல்வியில வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்பி வரும் பொழுது கர்த்தர் நமக்கு வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி செய்ய வேண்டும், ஏதா செய்ய வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஏன்? அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை உருவாக்குகிறவர், நம்மை கட்டுகிறவர் அவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த யோனா கதையிலிருந்து, அதாவது யோனா செஞ்ச ஜெபத்திலிருந்து 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். 1வது காரியம் ஸ்தோத்திர ஜெபம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஜெபம். பாதாள வயிற்றிலிருந்து யோனாவை காப்பாற்றிருக்கார், நம்மையும் கடவுள் காப்பாற்றிருக்கிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறிடுங்க, நன்றி செலுத்துங்க. 2வது காரியமாய் பார்க்கும் பொழுது மறந்துடாதீங்க,
யாரும் மறந்துடக்கூடாது. கடவுள் தான் நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்யறான். அப்ப ஜெபத்துல தனித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையை கண்ட்ரோல் பண்ணுவார். கர்த்தர் நம்மையை ராஜரீகம் பண்ணுவார். மூன்றாவது காரியமாய் பார்க்கும் பொழுது இந்த தேவனிடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க 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 கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை கட்டி வருகிறவர் அவராக இருக்கிறார். நம்மை கட்டி வருகிறவர் அவராக இருக்கிறார். பிரியமல்ல, அதை முன்னிட்டு பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஜெப வாழ்க்கைய ஜெப காரியத்தை என்ன செய்யணும்னால் கல்டிவேட் பண்ணணும். ஜெப காரியத்தை என்ன பண்ணணும்? கூட்டணும். ஜெபிக்கிறது ஒரு பழக்க வழக்கமாய் கொண்டு வரணும். எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க கஷ்டமா இருக்குதா? முயற்சி எடுப்போம். முயற்சி எடுத்து ஆண்டவருடைய நாமத்துல நீங்கள் நானும் இந்த ஜெபத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:40 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மாம்ச வாழ்க்கை பலவீனம் தான், ஆனா ஆவி உற்சாகமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் செய்யற ஒரு காரியமா இருக்கிறத பாருங்களா. அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சீஷர்களோடு இயேசு சீஷர்களையும் ஜெபிக்க சொல்றார். ஜெபிக்க சொல்லும் பொழுது பிரியமான இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். என்ன உற்சாகப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஜெபத்துல தரித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். நம்ம சோதனை நம்மளை நேரிடாதபடி, நமக்கு கஷ்டங்கள் வராதபடி, நமக்கு போராட்டம் வராதபடி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபத்துல தரித்திருக்கணும். ஆவியில எப்போதுமே உற்சாகமாக நிரம்பி, ஆவியில நிறைந்து நீங்கள் நானும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட், அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம இன்னைக்கு உருவாக்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக, ஒரு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாக, மனுஷியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறவங்க நீங்க நிக்கிற இடம், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எழுதி கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கவிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெப பாரத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஜெபத்துல என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் கல்டிவேட் பண்ணணும். என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் கூட்டணும். நான் ஜெப வாழ்க்கையில அதிகமாக நேரம் செலவழிக்கணும். இத்தனை நாளா நான் ஜெபத்துல வாழ்க்கையில அலட்சியமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நான் எப்பொழுதும் ஜெபத்துல தரித்திருக்கணும். தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்குள்ள வரவங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்க, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க எழுதுற உங்களுக்காக நான் ஜெபிக்க வருகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவாங்க. அன்புள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. யோனா புத்தகத்திலிருந்து 2ஆம் அதிகார வசனம் 1-4 முடிய ஜெப காரியத்துக்கு எங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி. இந்த வேளையில எழுந்து நிற்கிற இந்த அன்பான சகோதர சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மகள் எடுத்திருக்கிற இந்த முடிவில் நான் இனிமே அதிகமாக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையில ஜெப காரியத்தை நான் கல்டிவேட் பண்ணணும், கூட்டணும். அதிகமா ஜெபத்தின் மேல எனக்கு தாகத்தை கொடுங்க, வாஞ்சியை கொடுங்க என்று சொல்லி நிக்கிற இந்த சகோதர சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். ஜெப ஆவி இந்த மகன் மேல ஊற்றுங்க. கர்த்தாவே, ஆவியில எழுந்து, கர்த்தாவே ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த மகனை உருவாக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த ஜெப பாரத்தை கொடுங்க ராஜாவே. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தரிசனம் கொடுங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆவியில் இருந்து ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஜெபிக்கும் பொழுது சவால்களை மேற்கொள்ள உதவி செய்யுங்க ராஜாவே. இந்த மகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் பொறுப்படுத்திக் கொண்டு தேவன் நடத்தும். இன்று முதல் இந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வாங்க. இந்த மகன் மூலமாக, மகள் மூலமாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை செய்யற இடத்துல, திருச்சபையில, அவங்க வசிக்கிற இடத்துல, தேசத்துல, சமுதாயத்துல, பட்டணத்துல ஒரு வித்தியாசத்தை காண செய்ய, இந்த மகனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய. இந்த மகன் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடைபெறட்டும். இந்த மகன் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமடையட்டும். அன்புவே, அப்பா, அநேகர்கள் உங்களை பார்க்க உதவி செய்ய. இந்த மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமான நாம் இன்ற வண்ணமாக
இந்த நேரத்தில் இறுதி பாடலை பாடுவோம். சொல்லுவோம், ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றுங்கள், ஜெப ஆவியை ஊற்றுங்கள் என்று சொல்லி நாம் இந்த இறுதி பாடலை பாடுவோமாக. அந்த நேரத்தில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். அதோடு சேர்ந்து கர்த்தர் நம் மத்தியில் ஜெப ஆவியை ஊற்றி நம்மை வழி நடத்தணும்னு சொல்லியும் நாம் ஜெபிப்போமாக. ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, இப்பொழுது ஊற்றும் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம் அப்பா. ஜெபமின்மை ஒரு பலவீனம் கிடையாதே. ஜெபமின்மை பாவம் அல்லவா? ஜெபம் நிறைந்த வாழ்வு வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவரே, ஜெபிக்கும்படிக்கு எங்களை நெருக்கி ஏவுவீராக. ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் உடையட்டும். ஜெபத்தின் ஆவி இப்பொழுது உள்ளங்களை நிரப்பட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி இப்பொழுது ஊற்றுமாவா? விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும்.
ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தில் ஆவி வந்திறங்கட்டும் ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தில் ஆவியை ஊற்றிடுமே ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தில் ஆவியை ஊற்றிடுமே ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தில் ஆவி வந்திறங்கட்டும் ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தில் ஆவி வந்திறங்கட்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் நின்றவனமாக நற்கருணைக்குள்ளே கடந்து சொல்வோம். அதற்கு ஆரம்பமாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் வாசிப்போமாக. உங்களுடைய கைகளில் இருக்கிற இந்த கைப்பிரதில் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் வாசிப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் இன்னவனமாக மாறி மாறி வாசலை நாம் வாசிப்போமாக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வளமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிரம்பிருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் அனைவரும் இந்த நேரத்தில் கூட ஜெப சிந்தனையிலே நாம் அமர்ந்திருப்போமாக. சர்வ வளமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவனில் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பழியை செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை எதிர்க்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமானவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டினீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும் பொழுது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்று சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள், நாம் கீழே இருக்கிற ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல்
தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய நேசின் கீழ் விழும் துணிக்கைகளாலும் துணிக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள ஆகலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆன தன்மையினால் கருணை கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கனில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி கொண்டு எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி கொண்டு எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி கொண்டே அந்த சமாதானத்தை தாரும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நான் பந்தியில பங்கு பெற போகிறோம். இந்த பந்தியில பங்கு பெறும் பொழுது விசேஷமாக குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள், குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள், மூப்பர்கள், நீங்கள் இந்த பந்தியில உங்கள் குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பந்தியில பங்கு பெறுவோமா? பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் தொடர்ந்து ஆண்டவர் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இறுதி ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராக நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பழியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவனில் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாகிய எங்களை முழுவதும் தேவனிற்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரங்களில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவனில் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியற வேண்டும் என்று பணிய வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற நாங்கள் எங்கள் பாவங்களினாலே தேவனிற்கு எந்த பழியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவனில் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவனிற்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், நாம் இந்த நேரத்தில் கூட இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த ஆராதனையில உங்களை ஆராதிக்கும் ஸ்தோத்தரிக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி. தேவனே, இந்த நாளில கூட ஜெபத்தை குறித்து எங்களோட பேசுனதுக்காக நன்றி. இந்த ஜெப காரியத்துல ஜெபமானது நாங்கள் வளர, ஜெபத்துல வளர, ஜெப வாழ்க்கையில கட்டப்பட கர்த்தரை ஆசீர்வதிங்க. நடுவுலான வாழ்க்கையின் அதிகமாக ஸ்திரப்படுத்துங்க. எல்லா சவால்களையும் ஜெப வாழ்க்கைக்கு இருக்கிற சவால்களை மேற்கொள்ள தேவன் நடத்தி ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு முக்கு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை காக்க கடவுதாக. ஆமென்.
ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பரிசுத்த நற்கரணை மற்றும் தமிழ் வனாந்தர மாநாட்டு ஞாயிறு ஆராதனைக்காக மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இடைப்பட்டிருப்பார், அனைவரோடும் ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நாம் இந்த ஆவிக்குரிய பயணத்துல அதிகமாக ஜெபத்துல தரித்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார்.